அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. இறை நம்பிக்கை கொண்டவர் மரணிக்கும் போது களிமா சொன்னால் சொர்க்கம் செல்லலாம். ஆனால் அதற்கான கால அளவு எவ்வளவு? ஒருவர் தினமும் உறங்கும் முன் களிமா சொல்கிறார். அதன்பின் சில மணி நேரம் கழித்து உறக்கத்தில் மரணிக்கிறார். அதே போல ஒருவர் வாகனம் விபத்துக்கு முன் களிமா சொல்லி கோமா நிலைக்கு சென்று பல நாட்களுக்கு பின் கோமா நிலையில் மரணிக்கிறார். இந்த இருவருக்கும் இறுதியாக சொன்ன களிமா உதவுமா கேட்கிறார். இது எதனால அதை கேட்கிறாங்கன்னு அந்த கேள்வி, இந்த களிமா கடைசி களிமாவாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மௌத்தா போகணுன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. களிமா சொல்லா மௌத்தா போயிட்டாருங்க வாப்பா நரகந்தானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு குடும்பத்தில் ஒருவர் அவருடைய வேதனையை தாங்க முடியாம களிமா கூட சொல்லாம மௌத்தாயிருவாரு. எல்லா தொழுகை பார்த்தா ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருப்பாரு, சிறுக்கெல்லாம் வைக்காம கூட இருந்திருப்பாரு. அவர் அந்த மாதிரி மூத்தா பொண்ணு நினைச்சு உட்காந்துக்கிட்டு தள்ள வச்சு அழுவாங்க. என்ன அழுவாங்க, மூத்தா பொண்ணு களிமா வரலையே, திடீர்னு புசுக்குன்னு போயிட்டாரு, களிமா சொல்லாம செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. களிமா சொல்லிட்டு செத்தால் அதுதான் நல்ல மூத்து, களிமா வரலன்னு சொன்னா நல்ல மூத்து இல்லைன்னு மார்க்கத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? நம்ம கடைசி நேரத்தில் ஒருத்தன் நெருங்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு களிமா சொல்லி கொடுங்கன்னு ஹதீஸ் இருக்கு. எப்படி இருக்கு? லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய மரணத்தை தழுவியவருக்கு என்ன செய்யுங்க, மரணத்தை நெருங்கியவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத நீங்க சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்க சொன்னா சொல்றான், சொல்லாட்டி அவன் வேதனை இருந்தா சொல்லாட்டி குற்றமும் ஆகாது. அவன் உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கணும். லா இலாஹ இல்ல எல்லாம் அப்படி செய்யலாம் செஞ்சு விட்டு போற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொர்க்கத்துக்கு போயிருவானா? உள்ளுக்குள்ள பூரா சிறுக்கு, உள்ளுக்குள்ள பூரா எல்லாம் அனாச்சாரம் பண்றது. மூத்தா போற நேரத்தில் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அவர் லா இலாஹ இல்லங்கிறாரு, உடனே சொல்லிட்டு போயிருவாரா? இதெல்லாம் தவறுண்டு விளங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி சொல்லணும், இது வரைக்கும் செஞ்ச ஷிர்க் பிதஅத்தெல்லாம் தப்பு, இதை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இறைவா, இப்பதான் நான் சரியான மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு நிலையில் இருந்த ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா பயன் தருமா? சும்மா சொன்னா பயன் தருமா? ஏன் ஃபிரௌனை அல்லாஹ் மூழ்கடிச்சானே, அவனுடைய கடைசி களிமாவே லா இலாஹ இல்லல்லாஹ் தானே, அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? கடைசி களிமா பத்தி பேசுறீங்க. ஃபிரௌன் மரணிக்கும் போது என்ன சொன்னா, அவனுக்கு சக்கராத்து வரும் பொழுது குர்ஆன்ல இருக்குது. எப்படி இருக்கு? 10வது அத்தியாயத்தில் 91வது வசனம், வஜாவஸனா பி பனி இஸ்ராயீல் பஹ்ர, இஸ்ரவேலர்களை கடல் கடக்க செய்தோம். ஃபஅத்பாஹும் ஃபிரௌன் வ ஜுனூதுஹு, ஃபிரௌனும் அவனுடைய படையினரும் பகையன் அநியாயமாக அவர்களை பின்பற்றி அதுவான் வரம்பு மீறி பின்பற்றி வந்தார்கள். ஹத்தா இதா அத்ரகல் கர்கு, அவன் மூழ்கிற ஒரு நிலை வந்தவன எல்லாம் போயிட்டாங்க, வெறும் தரையா இருக்குன்னு அவன் நடந்து வர்றான். அவங்களுக்கு தரையா போய் அந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க. நடுவில் வச்சு ஒரேடியா கடல் என்ன செஞ்சான், ரெண்டு அந்த பிளவையும் இணைச்சி விட்ட உடனே மூழ்கிட்டான். அப்ப மூழ்கும் போது என்ன செய்யறான்னு கேட்டா, மூழ்கினா என்ன அர்த்தம், கதை முடிஞ்சுதான் தான். அப்ப சொல்றான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயல்கள் எந்த அல்லாவை நம்பினார்களோ அந்த அல்லாவை நானும் நம்புறேங்கிறான். லா இலாஹன்னு தான் சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லான்னு சொல்லாம என்ன செய்யறான்னு கேட்டா, இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயல்கள் யாரை நம்பினார்களோ அல்லாஹ்வை அவனை நானும் நம்புகிறேன், அவனை தவிர ஒரு கடவுள் இல்லைன்னு என்ன செய்யறான் சொல்லிட்டு, வானமினல் முஸ்லிமின், நான் முஸ்லீம்ங்கிறான். கடைசி வார்த்தை போடான்ட்டு அல்லா ஏத்துக்கிட்டான. அதை நீ நம்ம களிமா வந்துட்டால தப்பிச்சிடலாம், தப்ப வழங்கிட்டு இருக்கிற. களிமா வந்தா ஃபிரௌன் கடைசி நேரத்தில் களிமா சொல்லிட்டு தான் நரகத்துக்கு போறான். அல்ல ஆன என்ன இப்பதான் சொல்லு, அல்லா கேட்கிறான், அல்ல ஆன இப்பதான் சொல்லுவீங்களோ, ஓ கதா சைத்த கபுலு, இதுக்கு முந்தைய அவளை மீறி கொண்டே இருந்தாய், ஓ குந்த மினல் முஃப்ஸிதீன், குழப்பவாதியாக இருந்து விட்டு இப்பதான் சொல்லுவியா அப்படின்னு நல்லா கேட்டு ஒரேடி அமைக்கி விட்டான். 1091 வசனத்தை படிங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒருத்தன் சொல்லிட்டாலே சொர்க்கம். சொல்றதுக்கு நல்லது, முயற்சி பண்ணுவோம். அது வந்தாலும் நல்ல கடைசி வார்த்தை நல்லதா இருக்கட்டுமே, அதுக்கு தான் கடைசி வார்த்தை நல்லதா இருக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி வரலாம். ஹார்ட் அட்டாக் காரனுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க, எப்படி சொல்லுவான்? ஹார்ட் அட்டாக்ல எல்லாம் நரகவாசியாப்ப, ஹார்ட் அட்டாக்ல செத்தவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, திடீர்னு போயிடும். ஒரு செகண்ட் தான், ஒரு மைக்ரோ செகண்ட்ல விழுந்துருவாங்க. களிமா வரா, திக்ர் வரா, தஸ்பீஹ் வரா, ஒண்ணுமே வராது. அவன் கெட்டவனா? அப்ப வாழ்நாள் உள்ள அம்புட்டு அமலை வீணாக்கிடுவான். அவன் கரெக்டான ஈமான்ல இருந்து அவன் ஷிர்க் இல்லாம தௌஹீதுல இருந்தானே, ஆனால் அவனுடைய அமல் அல்லாஹ் இப்படி வீணாக்குவான். அதே நேரத்தில் இவ்வளவு செஞ்சு விட்டு கடைசி நேரத்தில் போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் இப்படி ஏத்துக்குருவான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், வலைசதி தௌபா, தௌபாங்கிறது கிடையாது. இல்லதீன யாமரூன செய்யார், தீமைகள் எல்லாம் செய்து விட்டு ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத், மௌத் நெருங்கடவுன்னு சக்கராத்து நெருங்கடவுன்னு கால இன்னி துபுத்துலான், இப்ப திருந்திக்கிட்டேன் அப்படிங்கிறான். அவனுக்கு என்ன இல்ல, மன்னிப்பு இல்லைங்கிறான் அல்லாஹ். அப்ப எல்லாம் செஞ்சு விட்டு கடைசி லா இலாஹ இல்லன்னா நீங்க சொன்னதுக்கான லா இலாஹ இல்லாமா சொர்க்கத்துக்கு போயிடுவானா?
அப்ப நம்ம எப்படி சொல்லணும்? அதை விளங்கி உணர்ந்து சொன்னதுதான் எல்லாம் ஏத்துக்குருவான். இல்ல சிறுக்கை மன்னிப்புட்டு நீங்க சொன்னதுக்காக வேண்டி எனக்கு தெரிஞ்ச எத்தனை சிறுக்கிலே மூழ்கினவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மரணித்திருக்கிறார்கள். கடைசியில் அவங்க திருந்தினாங்களா இல்லையான்னு தெரியல. திருந்தாம சொல்லி இருந்தால் ஒண்ணும் கிடையாது. சிறுக்கில இருந்து நான் தப்பிச்சுட்டேன், அல்லது அல்லாஹ் தவறான கொள்கையில் இருந்துட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சரியான அர்த்தத்தை விளங்கிட்டேன் விளங்கி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு பயன் தரும். ஃபிரௌன் மாதிரி சொன்னார்களே ஆனால் பயன் தராது. இதான் ஃபிரௌன் சொல்லி பயன் தரல இல்ல, அந்த மாதிரி இருக்குது. அதனால களிமா சொல்வதற்கு நம்ம ஒரு மரண தருவாயில இருந்து இது எல்லாருக்கும் சாத்தியப்படாது. யாருக்கு சாத்தியப்படும்? நோய் நொடியில கிடந்து மூத்தா போறாங்கல்ல, அவங்களுக்கு சரியா வரும். பொசுக்குன்னு போறவனுக்குலாம் சரியா வராது. யாருக்கு சொல்லிக் கொடுப்போம்? போயிட்டாரு 3 நாள் பண்ண நாளைக்கு போயிடுவாரு, அவரு தான் உட்காந்து சொல்லிக் கொடுக்க முடியும். மரணத்தை நெருங்கிட்டாருங்கும் போது மரணம் வெளிப்படையா அறிகுறிகளை காட்டிக்கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சிட்டு வரும், அவருக்கு பல்ஸ் குறைஞ்சிட்டே வரும். இப்ப இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இயலுமே தவிர திடீர்னு போற ஆட்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்ப அவருடைய மரணம் கெட்ட மரணமா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி மௌத்தாக்கள் மரணத்தை நெருங்கியவர்கள் முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்குது. எப்படி இருக்கு? லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மௌத்தாக்களுக்கு மௌத்தான செத்து போன ஆட்கள் கிடையாது, சொல்ல வையுங்கள்ங்கிறாங்க. சொல்ல வைக்கிறது மௌத்தா கிடையாது, மௌத்துக்கு நெருங்கியவர்கள் அர்த்தம். உங்கள் மரணத்தை நெருங்கியவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள். இப்படி ஹதீஸ் இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு. அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மரணத்தை நெருங்கிட்டாருன்னு சொன்னா பக்கத்துல உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்வார்? அவரும் அதை சொல்லிட்டாருன்னு சொன்னா அது ஒரு ரிவர்ஸ் அப்படியே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மௌத்தா போயிருவோம், அல்ல நம்ம தப்பையெல்லாம் மன்னிக்கிட்டு ரூடுகளை எல்லாம் அர்த்தமெல்லாம் ஓடும், நல்ல மனுஷனா இருந்தா. அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள், அதுக்கு ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் 4449 ஹதீஸ்ல அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கடைசியில் நெருங்கின உடனே யக்கூல் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்ராத், மௌத்துக்கு இவ்வளவு பெரிய துன்பமா இருக்குது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பேசுறாங்க. அதே கடைசி வார்த்தை கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹு இன்னலில் மௌத்தி சக்ராத், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு இன்னலில் மௌத்தி சக்ராத், மௌத்துக்கு பெரிய சக்ராத் வேதனைகள்லாம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்புறம் ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, கடைசி வார்த்தை ரஃபீக்குல் ஆலா தான் இருந்துச்சே தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டு இன்னும் சிலதும் பேசியிருக்கிறாங்க. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் அது கடைசி அந்த நேரங்கள்ல அவங்கள்ட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் அமைஞ்சிருச்சு. இப்படி அமைந்தது இப்படித்தான் எல்லாருக்கும் அமையும்னு சொல்ல முடியாது. இப்படி அமைந்தவர்கள் மட்டும்தான் நல்ல மௌத்துன்னு சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பு இல்லாம அல்ல திடீர்னு பறித்து கொண்டானே. ஆனால் அதுக்கெல்லாம் நான் நல்ல மௌத்துன்னு நம்ம நேற்று சொல்லிட்டோம். அப்படி உள்ளவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது? காலராவில் போறவன், திடீர்னு போறவன், இடிஞ்சு விழுவுறவன், மூலிகை சாவறவனுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம். அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தர் சொல்லிட்டாலேயே அவர் வெற்றி பெற்றார் என்பதோ, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம மௌத்தா போய்விட்டால் அவருடைய மர்ம வாழ்க்கை பாழாகிவிட்டது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் இங்க இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இதயத்தில் இருந்துச்சுன்னா வெற்றி பெற்றுவார். கடைசி நேரத்தில் சொல்லாட்டாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்துல இல்லாம கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் சரி அவர் வெற்றி பெற மாட்டார். இதான்